Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen la இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான பலாப்பழ ஜூஸ் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் எப்பவுமே வழக்கமா நம்ம அப்படியே தான் சாப்பிடுவோம். ஜூஸ் போட்டு யாரும் சாப்பிட்டது இல்ல. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பலாப்பழ ஜூஸ் செய்ய பலாப்பழம் வந்து நான் ஒரு 10 பீஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா பழுத்திருச்சு. ஸ்வீட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்வீட் அதிகமா இருக்கனால நான் வந்து சக்கரை வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. காய வச்சு ஆற வச்ச பால் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் அளவு. தேன் வந்து 1 டீஸ்பூன், 1 ஏலக்காய். இப்போ ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கொட்டை நீக்கி எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய், அடுத்ததாக பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க தேனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது பலாப்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரைக்கும் போதே ஐஸ் க்யூப் சேர்க்கல. இதில் ஐஸ் க்யூப் சாப்பிடும் போது சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக பலாப்பழம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டான பலாப்பழ ஜூஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.